ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழன் இன்ஃபோ. நான் உங்கள் ஆனந்த். இன்றைக்கி ரொம்ப ஒரு சூப்பரான மிருகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம லியோ படத்துலேருந்து ரொம்பவே ஃபேமஸான மிருகம் அது. நம்ம சுப்பிரமணி அப்படின்னு சொல்லப்படுற ஹைனாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட வகைகள், அதே மாதிரி இதோட ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ்ஸு, சிங்கத்துக்கு இதுக்கு ஏன் அடிக்கடி சண்டை வந்துட்டுருக்கு, இது மாதிரி விஷயங்களை பற்றிலாம் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கடைசி முடியும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விலங்கு எது அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உன் வாழ்க்கை அவ்வளவுதான் இந்த உலகம் உங்ககிட்ட சொல்லும் போது உன் வாழ்க்கை உன் கையில தான் உங்க அறிவு சொல்றது உங்களுக்கு கேட்கலையா? உன் அளவுக்கு நீ ஆசைப்படுன்னு இந்த சமுதாயம் உங்களை அமுக்கும் போது தன்னம்பிக்கையோட போராடுன்னு உங்க மனசாட்சி சொல்றது உங்களுக்கு கேட்கலையா? நம்ம முதல்ல இந்த ஹைனா அப்படின்னு சொல்லப்படுற பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஹைனா அப்படின்னா சதைகளை உண்டு இரவில் சுறுசுறுப்பாக வேட்டையாடக்கூடிய பெரும்பாலூட்டி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமாக. இந்த உலகத்தில் மொத்தமாக பார்த்திங்கன்னா 4 வகையான ஹைனாக்கள் வந்து வாழ்ந்துட்டு வருது. அதில் ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ஸ்பாட்டட் ஹைனா. அதில் உடம்புல பார்த்திங்கன்னா புள்ளி புள்ளியாக இருக்கும். ரெண்டாவது வந்து ப்ரௌன் ஹைனா, உடல் முழுக்க பார்த்திங்கன்னா ரோமங்களால் மூடி இருக்க மாதிரி இருக்கும். 3வது வகையானது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிப்டு ஹைனா, அதாவது வரி இட்டது, புலி உடம்புல இருக்க வரிகள் மாதிரி தோற்றம் கொண்டதாக வந்துருக்கும். 4வது வகை பார்த்திங்கன்னா ஆர்ட் வுல்ஃப் ஹைனா. இது பார்க்குறது ரொம்ப ரேராக இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ரௌன் ஹைனாவை பார்க்குறது ரொம்ப ரேரு. இது ஏன் ஆர்ட் வுல்ஃப் ஹைனான்னு பார்த்திங்கன்னா ஓனாயோட தோற்றம் கொண்ட மாதிரி வந்து இருக்குமா. அதே மாதிரி இந்த இருக்க ஹைனாக்கள்லேயே வந்து ரொம்ப அதிகம் மாംசமாக சாப்பிடக்கூடியதும் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான தோற்றம் கொண்டதுமாக இருக்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாட்டட் ஹைனா அப்படின்றத ரொம்ப வெறித்தனமாக வேட்டையாடும். அதே மாதிரி சிங்கத்தையே எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்குது அப்படின்றது இந்த ஸ்பாட்டட் ஹைனாவுக்கு மட்டும்தான். இதுலேயுமே வந்து மாமிசம் அதிகம் உண்ணாத ஹைனாக்கள்லாம் இருக்குது. இந்த ஆர்ட் வுல்ஃப் ஹைனா அப்படின்னு சொல்லப்படுறது பார்த்திங்கன்னா கரையான்களை மட்டும்தான் அதிகமாக சாப்பிடுவோம். ஒரு நாளைக்கு 3 லட்சம் கரையான்கள் முடியும் சாப்பிடுமா. அதே மாதிரி மிச்ச உயிரினங்களே வந்து அதிகமாக வேட்டையாடாது. அதே மாதிரி சின்ன சின்ன பூச்சி வகைகளை வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடுமா. இதுலேயே வந்து ரொம்ப கொடூரமாக வேட்டையாடி அதிகமாக சாப்பிடக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட்டட் ஹைனாக்கள் தான். இது வந்து ஒரு குழுக்களாக வசிக்கக்கூடியது. ஒரு சிங்கத்தை வீழ்த்துறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 ஹைனா போதுமா ஒரு சிங்கத்தை கொண்டு அதை சாப்பிடக்கூடியதாக இருக்குமா. இது அதுன்ற மாதிரி கணக்கே கிடையாது. எல்லாத்தையுமே சாப்பிடும். பாம்பு, பூச்சி, மாடு, எருமை எல்லாத்தையுமே சிங்கம் அதிகமாக வேட்டையாடி சாப்பிடக்கூடிய சிங்கம், சிறுத்தை, முதலை எல்லாத்தையுமே சாப்பிடும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா சிங்கத்துக்கு இதுக்குமே வந்து ஒரு போட்டியாகவே இருக்கும். அதை வந்து கொஞ்சம் அடுத்து பார்க்கலாம். ஓகே, இதோட ஸ்ட்ரென்த்து, அதாவது அட்டாக்கிங் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1100 PSI இருக்குமா. ஒரு சிங்கத்தோட கடிக்கும் திறன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 600 PSI தான். ஆனால் ஒரு ஹைனாவோட கடிக்கும் திறன் பார்த்திங்கன்னா 1100 PSI இருக்குமா. அப்போ வந்து ஒரு சிங்கத்தை இது கடிக்குது அப்படின்னா சிங்கத்தோட எலும்பு நொறுங்கிறதுக்கே வந்து அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி இதோட கடவாய் பற்கள் வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குமா. இதோட கடவாயில் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான பல் ஒன்று இருக்குமா. அந்த பல் வந்து சதைகளை கிழித்து அந்த மிருகத்தை கொல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து தனக்கு தேவையான அளவுக்கு வந்து இறைச்சியை சாப்பிட்டுக்கிற அளவுக்கு வந்து அதோட பற்களோட அமைப்பு வந்து இருக்குமா. அதே மாதிரி இதோட தோற்றம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்னங்கால்கள் கொஞ்சம் நீளமாகவும் பின்னங்கால்கள் கொஞ்சம் குட்டையாகவும் இருக்கும். அதே வந்து இதோட ஸ்பீடுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இது ஒரு சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா முன்னங்கால்களில் மட்டும் நடந்து போகிறதெல்லாம் வந்து பார்க்கலாம். அதிகமாக இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். அது முன்னங்கால்களை மட்டும் யூஸ் பண்ணி பின்னங்கால்களை வந்து தூக்கிட்டு இது மாதிரி வந்து நடந்து போகும். அதே மாதிரி இந்த ஹைனா சிரிக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து எதுக்காக பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட நிலைமையை வந்து மிச்ச ஹைனாக்களுக்கு தெரிவிப்பதற்காக வந்து இது மாதிரி பண்ணுமா. அதே மாதிரி தன்னோட பரபரப்பான சூழ்நிலையை காட்டிக்கிறதுக்காக வந்து இது மாதிரி பண்ணுமா. இந்த சிங்கத்துக்கும் இதுக்கும் ஏன் இது மாதிரி வந்து அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து தன்னோட குட்டிகளை மாறி மாறி வந்து வேட்டையாடிக்கிறோமா. மோஸ்ட்லி வந்து சிங்கங்கள் தான் ஹைனாக்களோட குட்டிகளை வந்து அதிகமாக வேட்டையாடுமா. அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஹைனாக்களுக்கும் சிங்கங்களுக்கும் ரொம்ப வந்து ஒரு சண்டைகள் வந்து அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து எந்த வகையான உயிரினத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைனிடே அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வகையான உயிரினத்தை சேர்ந்தது. இது நாய், இது மாதிரி பூனை, இது மாதிரி எந்த வகையான உயிரினத்தை சேர்ந்ததும் கிடையாது. இது வந்து தனித்துவமான ஒரு உயிரினம். அதே மாதிரி இந்த ஆர்ட் வுல்ஃப் ஹைனா அப்படின்னு சொல்லப்படுற ஹைனாக்கள் பார்த்திங்கன்னா பெரும்பாலுமே வந்து ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியுமா. அதே மாதிரி இந்த ப்ரௌன் ஹைனா அப்படின்னு சொல்லப்படுற ஹைனாக்களுமே ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியுமா. இப்போ இருக்க நிலவரத்தில் பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கா இது மாதிரி இடங்களில் வந்து இந்த ஹைனாக்கள் வந்து பெரும்பாலும் காணப்படுது. அதே மாதிரி ஒரு ஹைனாக்கோட குழுக்களில் பார்த்திங்கன்னா 80 ஹைனா முடி இருக்குமா அதிகபட்சமாக. இதோட ஆயுட்காலம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 to 40 ஆண்டுகள் முடியுமே வந்து இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இது ஃபஸ்ட்டு ஒரு மிருகத்தை அட்டாக் பண்ணுது அப்படின்னா பின்பக்கமாக தான் போய் அட்டாக் பண்ணுமா. அதே மாதிரி ராத்திரி நேரத்தில் தான் வந்து இது அதிகமாக வேட்டையாடுமா. ஏன்னு கேட்டிங்கன்னா இது பகலில் வேட்டையாடும் போது அந்த மிருகங்கள் வந்து ஓடுறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கிறதுனால இரவு நேரங்களில் சாதுரியமாக போய் வேட்டையாடணும்னு சொல்லப்படுது. நம்ம ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி சதைகளே உண்டு இரவு நேரங்களில் அதிகமாக வேட்டையாடக்கூடிய பெரும்பாலூட்டி அப்படின்றத இதோட அர்த்தம்.
அதே மாதிரி இது வந்து பெரும்பாலும் மோஸ்ட்லி சிங்கங்களுக்கு இதுக்கு ஏன் சண்டை எடுதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கங்கள் வேட்டையாடக்கூடிய உயிரினங்கள் தான் இதுவும் வேட்டையாடும். அதே மாதிரி சிங்கங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது போய் இது ஆட்டோமேட்டிக்காக வாண்டடாக போய் டிஸ்டர்ப் பண்ணி அதை விரட்டுறதுக்கு முயற்சி பண்ணி, சிங்கம்னு கிடையாது எந்த உயிரினம் சாப்பிட்டாலுமே வந்து இது டேரெக்டாக போய் அட்டாக் பண்ணி அந்த மிருகங்களை விரட்டி விட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்ப்போம். அதே மாதிரி சிங்கங்கள் சாப்பிட்டு ஃபஸ்ட்டு போகிற எச்சங்களை வந்து இது சாப்பிடும். எலும்புகளை கூட விட்டு வைக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சதைகளை மட்டும்தான் சிங்கங்கள் சாப்பிடணும், எலும்புகளை வந்து அதிகமாக சாப்பிடாதான். ஆனால் அந்த ஹைனாக்கள் பார்த்திங்கன்னா எலும்புகளை கூட விடாது. ஒரு உயிரினத்தை அட்டாக் பண்ணுது அப்படின்னா வந்து அந்த ரத்தங்கள் மட்டும்தான் கீழே ஸ்ப்ளாஷ் ஆகும், மிச்சபடி வந்து எலும்பு கூட பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஸ்பாட்டட் ஹைனாக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட இனத்தை சேர்ந்த உயிரினங்களையே வந்து ரொம்ப அட்டாக் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு கொடூரமான மிருகம் இந்த ஸ்பாட்டட் ஹைனாக்கள் தான். தன்னோட இனத்தை சேர்ந்த உயிரினங்களே வந்து அட்டாக் பண்ணி அதையே வந்து சாப்பிடும். அந்தளவுக்கு வந்து ஒரு மோசமான உயிரினம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அதே மாதிரி தான்சானியாவில் வாழ்கிற ஒரு விதமான பழங்குடி இனத்து மக்கள் வந்து இறந்தவர்களை வந்து ஹைனாக்களுக்கு அப்படியே விட்டு போயிடுவாங்களாம். புதைக்கிறது எரிக்கிறது மாதிரி வழக்கங்கள் வந்து பின்பற்ற மாட்டாங்களாம். ஹைனாக்கள் சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு போயிடுவாங்களாம். அந்த ஹைனாக்களுமே வந்து அந்த இறந்த உடல்கள் வந்து சாப்பிடுமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் இன்ஃபோ சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.